ஃப்ரெண்ட்ஸ், மருத்துவ செடிகளில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தூதுவளை. தூதுவளை வந்து அது ஒன்று இருந்தால் போதும், சளிக்கு அதை விட பெரிய மருந்து எதுவுமே இல்லை. அதையும் கற்பூரவள்ளியையும் நம்ம காலையில் சளி இருக்கிறப்ப லைட்டாக கசக்கி சாப்பிட்டோம் அப்படின்னாலே, கொஞ்சம் தண்ணியில் லைட்டாக கொதிக்க வச்சு அதை கசக்கி வாயில் புழிஞ்சுக்கிட்டோம்னாலே சளி டக்குன்னு குறைக்கும். ஆனால் வந்து இது அதிகமாகவும் எடுத்துக்கக்கூடாது, ஏன்னா இது சூடு, வெத்தலை மாதிரி இதுவும் சூடு. பார்த்திங்கன்னா நம்ம ரசம் வச்சு சாப்பிட்லாம், இல்லை துவையல் செஞ்சு சாப்பிட்லாம். ஆனால் அளவாக எடுத்துக்கோங்க. இதோட தண்டு பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக முள்ளாக இருக்கும். இதனாலேயே எங்கள் பழைய ஓனர் வந்து இதை பிச்சு போட்டுட்டாங்க, முள்ளு செடியெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு. நீங்கள் எங்கேயாவது இதோட பழத்தை பார்த்தீங்கன்னா, இது ஒரு பழம் இருக்கும், நான் காட்டுறேன். இந்த இருக்கு பாருங்கள், இதோட இதாக இலை, இதில் பர்பிள் கலர் பூ பூக்கும், ஒயிட் கலர் கூட இருக்குது. அது ரொம்ப ரேர் கலெக்ஷன், அது கிடச்சா வாங்கிங்க. இந்த பழம் தான் நீங்கள் கிராமத்துலலாம் பார்க்கலாம், கொடியில் கிடக்கும். கிடச்சிச்சின்னா எடுத்துகிட்டு வந்து போடுங்க. நான் அப்படி தாங்க கொண்டாந்து போட்டேன், அழகாக முளைச்சிருச்சு. வீட்டில் ஒன்று வச்சுக்கிட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கோ நமக்கோ சளி பிடிச்சிச்சின்னா இதை விட சிறந்த மருந்து எதுவும் கிடையாதுங்க. டக்குன்னு எடுத்து காலைல ஒரு மிளகு ப்ளஸ் இது அப்படியே வச்சு அம்மிக்கல்லில் உரசி விட்டு அதை அப்படியே வாயில் ஒரு சொட்டு புழிஞ்சா கூட போதும். ட்ரை பண்ணி பாருங்கள். பை பாய்.